ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பக்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. 28ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, அடுத்த வர்த்தகத்திற்குண்டான லெவல்ஸ் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நமக்கு மார்க்கெட்ல 28ஆம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு வியாழக்கிழமை முடிவுற்ற விலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வியாழக்கிழமை முடிவுற்ற விலை அப்படிங்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த சேம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இதில் கால் விலை ஜாஸ்தியாக புட் விலை ஜாஸ்தியானா புட் விலை ஜாஸ்தி எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு 10 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாலும் கூட 26,240 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வீக்லி ஃபியூச்சர், அதாவது டிசம்பர் 2 ஃபியூச்சர் முடிவுற்றிருக்கு. ஓகே, அப்போ 28 முடிவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு அதே இடத்துல தான் கால் ஆப்ஷன் 81 ரூபா, புட் ஆப்ஷன் 92 ரூபா. அப்போ ஒரு 11 ரூபாய் அப்படிங்கும்போது 26,239. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பருத்தி மூட்டை குடோன்லயே முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்குது. சரி, பருத்தி மூட்டை குடோன்லயே முடிஞ்சாலும் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் ட்ரேட் பண்றவங்களுக்கு என்ன நடந்தது? அப்போ 1 ரூபா தான் நமக்கு இறக்கம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது அல்லவா? ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய விலையும் 20 ரூபாய் இறங்கி இருக்கு, புட் ஆப்ஷனுடைய விலையும் 20 ரூபாய் இறங்கி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 40 ரூபாய் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட டோட்டல் பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 213 ரூபாய் இருந்திருக்காங்க. இப்ப பார்க்கும்போது 80 + 80 160, அப்போ ஒரு 170 ரூபாய் நமக்கு இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு என்னது ஒரு 40 ரூபாய் பிரீமியத்தை காணோம். வடிவேல் அவர் சொல்ற மாதிரி கிணத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் டிகே. அப்ப மார்க்கெட் பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லாம முடிஞ்சாலும் கூட ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல நமக்கு பிரீமியம் டிகே ஏற்படுவது இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இது பழைய 102 ரூபாயை பிடிக்கணும்னா இப்ப மார்க்கெட் பருத்தி மூட்டை குடோன்லயே முடிச்சிருக்காங்க, நியூட்ரல்லே முடிச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இன்னும் ஒரு +50 பாயிண்ட் ஆனா தான் இவங்க அந்த விளைவே பழைய விளைவே அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு டேட்டா. அப்ப மார்க்கெட் இன்னொரு -50 பாயிண்ட் போனா தான் இந்த 111 ரூபாயே, அதாவது நியர்பை நான் சொல்றேன். இது ஏன் நீங்க +50 இல்ல -50 அப்படின்னு பிரிக்கிறீங்கன்னு சிலருக்கெல்லாம் தோணலாம், கேள்வி தோணலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்சா படத்துல ஒரு சாங் வரும். அதுல ரஜினி அவர் வாழ்க்கையை 8 பிரிக்கணும் அப்படிம்பாரு. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிஃப்டிக்கு 50 பாயிண்ட் டிஃபரன்ட்ல நமக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய ஏற்ற இறக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், 50 பாயிண்ட்டுக்கு நம்ம மாத்தணும். அப்பதான் அந்த டெல்டா வேல்யூ காமா வேல்யூ நம்ம பிடிக்க முடியும். ஸோ இதை உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கவே முடியும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு 85 ரூபாய் அப்படிங்கிறது இப்ப நம்ம எடுக்கிறோம். ஏன்னா 81 ரூபாய் 92 ரூபாய் இதோட மிட் அப்படின்னு பார்த்தா ஒரு 86. அப்ப நம்ம பெஸ்ட் 85ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்ததுனால ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட அர்த்தம் என்னன்னா இருக்கிறதுலயே அதிகமான மேக்சிமம் டைம் வேல்யூ அதிகமா இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு எடுப்போம். அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப பொய்யான விலை. ஏன்னா ஜீரோ மதிப்புள்ள பொருளுக்கு கால் 81 ரூபாய் கொடுத்துருக்காங்க, பொட்டு 92 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 92 ரூபாயில 10 ரூபாய் வேணா உண்மை விலை இருக்கு, மற்றபடி 81 ரூபாய்ங்கிறது மொத்தமா பொய். அப்போ பொய்கள் நிறைந்த ஸ்ட்ரைக் தான். அப்போ இந்த பொய் மெய், அதாவது உண்மையா மாறணும் அப்படின்னா நமக்கு அதை தான் நம்ம கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்ப 26,850 பிளஸ் காலோட விலை அப்படிங்கிறது 81னா 26,250 பிளஸ் நமக்கு 81 அப்படின்னு எடுத்துட்டா 26,331. அப்ப இவங்க 92ன்னு எடுத்துட்டா 26,160 அப்படின்னு எடுத்துக்கலாம், ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜோனை தான் நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கோட கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். ஏன் கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்னா இதோட 2 பேர்த்தோட இம்பாக்டடும் ஹைலோ நமக்கு இம்பாக்டடா இருக்கு அப்படிங்கிறதுனால. இப்ப நமக்கு இதை வரைபடத்துல பார்த்தா இதற்கு முந்தைய நாள் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 26,250 கால் புட்டோட காமன் ஏரியா அப்படிங்கறத நம்ம இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு கீழேயோ மேலேயோ மார்க்கெட் மூவ் ஆகவில்லை. அப்போ இங்க
நோ ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்ட் ஜோன் கிரியேட்டே ஆகல. அப்ப அதுபோல இப்போ அடுத்த வணிகத்திற்கு மார்க்கெட்டோட காமன் ஏரியா 26,250. ஏன்னா பருத்தி மூட்டை குடோன்ல தானே முடிஞ்சிருக்கு. அப்படின்னு பார்த்துட்டா 26,250 பிளஸ் நமக்கு 120ம் இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு 70 பாயிண்ட் நமக்கு பேஸ்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இதற்கும் வித்தியாசம் பார்த்தா நமக்கு 50 புள்ளிகள் கேப். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 121 டு 73. அப்ப இதுக்கு வித்தியாசம் 50 பாயிண்ட். அப்ப 26,250 பிளஸ் 50 மைனஸ் 50. அப்படி எடுத்துட்டா நமக்கு 26,200 டு 26,300. அப்ப அடுத்த வணிகத்துல 26,300க்கு மேலேயோ இல்ல 26,200க்கு கீழேயோ மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனா தான் ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்ப கிஃப்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் நடக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா நமக்கு இப்ப தெரியுது. மார்க்கெட் எப்படியும் ஓப்பன் ஆகலாம். அப்ப மார்க்கெட் 26,300க்கு மேலையும் இவங்களோட லோ 73,70 அப்படின்னு எடுத்துட்டா 26,320 இந்த 2 ரேட்டுக்கு மேல இருக்கிற வர கால் செல்லர் வந்து ஒரு பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு தெரியுது. அப்ப இதே புட் ஆப்ஷனுக்கு பார்த்துட்டோம்னா 26,180ம் நமக்கு 26,170 இது உன்னிப்பாக, அதாவது 200 26,200 இது பெஸ்ட். இது காமன் ஏரியா, இது வந்துட்டு லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ மார்க்கெட்டை ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும். அது போக நமக்கு வெயிட்டேஜ் கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நமக்கு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் இறக்கத்தை விட ஏற்றத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுல ஹெவி வெயிட்டா நம்ம பார்க்கிறது இண்டெக்ஸை மூவ் பண்றதுல மிக முக்கியமா இருக்கிறது ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, அடுத்தது ஸ்டேட் பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, ஐசிசி பேங்க், இந்த மாதிரி வெயிட்டேஜ் நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த நிறுவனங்கள் இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம ட்ரெண்டை கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது நமக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் பாருங்க, நிஃப்டி 12 புள்ளிகள் மைனஸ்ல முடிஞ்சிருக்கிறாங்க. அதே போல நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 15 புள்ளிகள் பாசிட்டிவிட்டியில முடிஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஹை டு லோ வந்து ஒரு 300 புள்ளிகள் தான் மார்க்கெட் ரேஞ்சா இருந்திருக்கு. அதே போல நிஃப்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 120 புள்ளிகள் தான் ரேஞ்சாவும் இருந்திருக்கு. அப்போ இது அனைத்துமே என்னன்னா ஒரு ரேஞ்ச் சுருக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தகவல். அப்ப எப்பெல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்குதோ இல்ல ரிவர்ஸ் மார்க்கெட் ஆகுதோ அந்த இடங்கள்ல தான் ஆப்ஷன் பையருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி நமக்கு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு இந்த மாதிரி தேக்கம் ரேஞ்ச் குறைவா இருக்கிற இடத்துல ட்ரேடு பண்ணி இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கும்போது டிகே ஏற்படும். அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கக்கூடாது. ஸோ இதையும் உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். அடுத்து மீட்டிங் பாயிண்ட் பாருங்க, 26,250 நம்ம மீட்டிங் பாயிண்ட் போடுறோம். இதுல முந்தைய நாளோட காமன் ஏரியா நம்ம சொன்னோம் தெரியுங்களா, அந்த காமன் ஏரியாவை தாண்டி அதுல சரி பகுதிக்கு மேலேயே போகல. சரி பகுதிக்கே மேல போகலைன்னா முந்திரத்து நாள் ஒரு 80 ரூபாய் 160 ரூபாய்னா இதோட மிட்டே நமக்கு 120 ரூபாய். இந்த 120 ரூபாய்க்கு மேல 26,250 காலும் நிலை பெறல, புட்டும் நிலை பெறல. அப்ப இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்த வணிகம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல டிகே ஏற்பட்டிருக்கனால ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் செல்லர்ல கால் செல்லரோ ஒரு புட் செல்லரோ பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் ஆக போகுது. அப்ப இவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறதே இவங்க இதுல யாரு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் எஸ்டர்டே ஹைக்கு மேலையும் நிலை பெறாங்களோ அவங்க சைடு பயத்தை உட்கொள்வாங்க. அப்ப இந்த பயம் அப்படிங்கும் போது இந்த காலார் புட் யாரா இருந்தாலும் சரி 26,250 கால் புட் யாரா இருந்தாலும் சரி ஒரு 130 ரூபாய்க்கு மேல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு முந்தைய விலை ஒரு 170. ஸோ இதை அடையலாம். இந்த 170க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். அப்ப 26,250 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்கிறது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு 26,200 புட்டும் 300 காலும். அப்ப இதோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 26,250. ஸோ இந்த ஸ்ட்ரைக் தான் நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கா பெர்ஃபார்மர் இருக்க போறாங்க. ஒன்னு மார்க்கெட் வந்து 26,200 அண்ட் 26,300க்கு மேல இவங்க இருக்கணும். அப்பதான் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறது. அப்ப இதுல வந்துட்டு நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடக்குது. ஏன்னா 2 பிரீமியமே டிகே ஆயிருக்கும் போது இந்த மாதிரி சில சமயங்கள்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பன்
கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன் இப்படி பிரிக்கணும். இதுல எந்த மாரி ஓப்பன் கிடைக்குதோ அதற்கு தகுந்த அப்ப இது என்னன்னா, வடிவேலு அவர் வந்து ஒரு திரைப்படத்துல சொல்லுவாரு. நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி கிடைக்கல அப்படிங்கும்போது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொலைவு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப தமிழ்நாட தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்துல வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு நிதி ஈஸியா கிடைக்கும்ன்ட்டு ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாரு. அதுபோல, இங்க நமக்கு இந்த மாரி இருக்கும்போது, ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கும்போது, கால் செல்லரும் சரி, புட் செல்லரும் சரி, பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா டிகே ஏற்பட்டிருக்கு. அப்ப டிகேல இருந்த ப்ராஃபிட்ட ஒருத்தர் புக் பண்ணல அப்படிங்கும்போது, அடுத்த நாள் அவங்களுக்கு அது ஒரு லாஸா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாரி சூழ்நிலையில எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது? அப்ப அடுத்த வணிகம் அப்ப இந்த கேப் அப்ப ஸ்டாண்டர்ட் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல நிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா, மார்க்கெட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாளை தினம் அதாவது அடுத்த வணிகத்துல நடைபெறுவதற்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா ஓப்பனுக்கு கீழ இந்த மாரி வாய்ப்பு கிடைச்சும், அந்த ஓப்பன வந்துட்டு அவங்க தக்க வைக்கல அப்படின்னா, அதற்கு ஒரு வாய்ப்பாக மாற்றப்படும். அதனால இதை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். இந்த மாரி டிகேக்கு அப்புறம் ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கும்போது மார்க்கெட் என்ன மாரி தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். இது நீங்க வருங்காலத்துல இதே மாரி நடக்கும்போது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.